விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் திருமணம் நடக்க போவதாக, அதுவும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருமணம் நடக்க போவதாக ஒரு செய்தி பரவிட்டு இருக்குது. நீ இது வரைக்கும் நீங்க தேர்தலில் போட்டியிட்டு உன்னுடைய வாக்கு சதவீதத்தை ப்ரூவ் பண்ணாத போது முதலமைச்சர் சிறுபிள்ளைத்தனமானது கட்சியாது. சும்மா அந்த மனுஷனை போய் நோண்டி விட்டீங்க. யாரு? ரஜினிகாந்த். அவர் பார்த்து அமைதியாக தான் இருந்தார். கொள்கை என்பது என்ன சார்? உங்க கொள்கை என்ன? காங்கிரஸோட கொள்கை என்ன? பிஜேபியோட கொள்கை என்ன சார்? எப்படி சார் நீங்க ரெண்டு பேரும் மிங்கில் முடியும்? தமிழ்நாட்டுக்கு புஷியானதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரே கேள்வி. ஏடா என்னதானா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க வரவங்க வரலாம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கடா. ஆலக்காடு பூர்வீகம். அவங்க டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர், ஆந்திராவை சேர்ந்தவன் முதலமைச்சர், பாண்டிச்சேரி சேர்ந்தவன் நிதி அமைச்சர். நல்லா இருக்குடா நீங்க பண்றது. நியூஸ்மேக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திருமிகு சேகர ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சித்தார்த் வணக்கம். மகிழ்ச்சியா இருக்கீங்க? சரி, இது கண்டென்ட் ஏதோ விசேஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். சிரிப்பா இருக்க. விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் திருமணம் நடக்க போவதாக, அதுவும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருமணம் நடக்க போவதாக ஒரு செய்தி பரவிட்டு இருக்குது. த்ரிஷா அவர்களுடைய போஸ்ட் அம்மா லைக் பண்ணியிருக்கிறாங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் செய்தி. இதுதான் யாரோ ஒருத்தர் டைப் பண்ண அதை அவங்க அம்மா லைக் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இல்லை அவங்க அம்மாலாம் லைக் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. இப்படி ஊடகங்களில் திருமணத்தை குறித்து செய்தி வந்துட்டு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நாட்டில் எவ்வளோ நமக்கு அவசியமான விஷயங்கள் நிறைய இருக்குது. தேர்தல் வருது, அடுத்த முதலமைச்சர் யார், அடுத்த அமையக்கூடிய அரசு விஜய் தான் அரசு. இப்போது காமெடிலாம் பண்ணக்கூடாது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். நீ அன்ப்ரூவ்டு. எது அன்ப்ரூவ்டு? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீ இது வரைக்கும் நீங்கள் தேர்தலில் போட்டியிட்டு உன்னுடைய வாக்கு சதவீதத்தை ப்ரூவ் பண்ணாத போது முதலமைச்சர் சிறுபிள்ளைத்தனமானது. முதல்ல அதை விட்டுருணும். எப்போ உனக்கு கூட்டணி அமையலையோ காலி ஆகிட்டேன்னு அர்த்தம். நீ என்னதான் ஜான் என்கிட்ட பேசுகிற வச்சு நான் சொல்கிறேன், 19% தான் ஜான் சொன்னது. அன்னைக்கு உள்ள ஸ்டேட்டஸில் இன்றைக்கி டிவிக்கே இருக்கானா? இல்லை சித்தார்த். அவர் சொல்லி 1.5 வருஷம் ஆகுது. கட்சி தொடங்கும் போது சொன்னார் 19% இருக்குன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ்லாம் தாண்டிச்சுன்னா என்ன? அந்த அன்றைக்குள்ள ஸ்டேட்டஸ் இன்றைக்கி கட்சிக்கு நல்ல பேர் கிடையாது. மனைவி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் புகார் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூத்தியாரை கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க பேச்சாக இருக்குது. இவெல்லாம் மனுஷனாங்க, பொன்னாடி பிள்ளை கூட காப்பாற்றலன்ற அவப்பேர் இருக்குது. அதை தாண்டி ஒவ்வொருத்தரும் நீங்கள் பகைக்கிறீங்க. பத்திரிகையாளர்கள் ஃபுல்லாக பகைச்சிங்க. நக்கீரன் கோபால் ஒருத்தரை பகைச்சதுக்கு சமம், ஒட்டுமொத்த தமிழ் பத்திரிகை அத்தனை பேரையும் நீங்கள் பகைச்சதுக்கு சமம். ஏதோ மிகைப்படுத்தி சொல்கிறேன் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஜாம்பவானாக இருக்கிறது ஒரு 4 பிரிண்ட் மீடியாவும் சொல்ல முடியும். அவங்க டிஜிட்டல்லையும் பயணிக்கிறாங்க. அதில் முக்கியமானது நக்கீரன். சரியா? அதனால் நக்கீரன் ஒருத்தரை பகைச்சது சமம். நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ் பத்திரிகையை நீங்கள் பகைச்சிட்டீங்க. ஒன்று. அதுக்கப்புறம் காவல்துறை மீது சட்டம் ஒழுங்கு இல்லை, அது இல்லை, இது இல்லை, எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, அதை பண்ணல, இதை பண்ணலன்னு சொல்லி பாண்டிச்சேரியில் போய் தமிழ்நாடு போலீஸை பற்றி பேசுகிறீங்க. நியாயமா இது? ஒரு உயிர் போயிருக்கு, எவ்வளோ உழைப்பு விரயமாகுது. நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போடும்போது, ஒரு மாநாடு நடத்தும் போது காவல்துறையை குறை சொல்கிறீங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் என்ன? மூணாவதாக சினிமாவில் சும்மா இல்லாமல் போயிருக்கிற பார்த்தீங்கன்னா வேலையில் போகிற தூக்கி உள்ளே விட்டுன கதையா, இல்லை தூங்குகிற புளியை இடையில விடுற சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவர் பாட்டுன்னு சிவனேன்னு அவர் வேலையை பார்க்குறாரு. யார்? ரஜினி. அவர் உண்டு, அவர் தொழில் உண்டுன்னு இருக்கிறார். அவரை போய் நோண்டுறீங்க. கெய்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு பயம் கொடுத்துட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். பயம்தான் அதுக்கு அந்த அகராதிக்கு அர்த்தம் தெரியாத ஒரு மனுஷன். யார்? ரஜினிகாந்த். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்குது. பயம்னா என்னன்னே அர்த்தம் தெரியாத ஒரு மனுஷன். அப்படியே அரசியல் பின்வாங்கினாரு. அது அரசு வேறுங்க. நல்லா புரிஞ்சுங்க. அரசியல் விட்டு பின்வாங்கிறது வேறுங்க. பயம்ன்றது வேறு, எச்சரிக்கை உணர்வுன்றது வேறு. அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் 4 விதமான நெருக்கடி. ஒன்று கோவிட், ரெண்டாவது அவருடைய ஹெல்த் வைஸ் கிட்னி ப்ராப்ளம், ஏற்கனவே பல ஆர்கன் அவருக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். அப்போ செகண்ட் அது இருக்குது. மூணாவது என்ன கேட்டால், சினிமாவை விட்டு வர்றதுக்கு அவருக்கு மனசு இல்லை ஒரு பக்கம். ஆனாலும் ஒரு வெற்றிடம் இருக்குதுன்னு சொல்லி அவர் வரார். அதுக்கு அடுத்ததாக பிரச்சனை கேட்டால் அரசியல் ரீதியாக அவருக்கு சில நெருக்கடி இருக்குது. நெருக்கடி மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்தியில் இருக்க ஆளுங்கட்சி ஒரு பக்கம்,
தங்களுக்கு ஆதரவாக இருக்கணும். இன்னொரு பக்கம் மாநிலத்தில் இருக்கிற கட்சிகள் வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. அப்போ இந்த எதிர்ப்பெல்லாம் நம்ம வந்து சமாளிச்சு இருக்கிறத விட இன்னொரு பக்கம் நம்ம ரசிகர்கள் எல்லாரும் இந்த கோவிட்ல வந்து நம்ம வந்து தொண்டர்கள்லாம் வந்து கோவிட் பரவக்கூடிய சூழல் இருக்குது. இப்படி ஒரு அசாதாரண சூழல் இருக்கும்போது அவர் கொடுக்கப்படக்கூடிய எச்சரிக்கை உணர்வுகள், அவர் கொடுக்கக்கூடிய வந்து அறிவுறுத்தல்கள், அது தமிழறிவு மணினாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது வந்து மற்ற நபர்களாக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்ற பேரில் பல பேர் வந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது, ஏன் வந்து ஒரு மக்களுக்கு நல்லது செய்ய வரும்போது நம்ம ஏன் வந்து இப்படியான சிரமங்களை நம்ம வந்து எதிர்கொள்ளணும்? அதனால் வந்து எச்சரிக்கை உணர்வில் வந்து விலகிறது. பயம் என்பது வேற, எச்சரிக்கை உணர்வு என்பது வேற. இதுதான் உண்மையான காரணம். சிலர் வந்து சொல்ல மாட்டாங்க, சாதகமான பாகங்களை மட்டும் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பாண்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாண்டே என்ன சொல்ல கேட்டால் பிஜேபி தரப்புல வந்து நெருக்கடி கொடுத்தாங்களா, அவர் இல்லைன்னு சொல்லுவார். திமுக தரப்பில் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மிரட்டினீங்களா, இல்லைன்னு சொல்லுவாங்க. இது மற்ற தரப்புகளில் வந்து நீங்கள் கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்க. நான் சொல்கிறது இதுதான், 4 விதமான பிரச்சனை. ஒன்று உடல் பிரச்சனை, இன்னொன்று கோவிட் பிரச்சனை, மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் ரீதியாக நெருக்கடி. நான் யாருக்காவது ஒருத்தர் வந்து பிடிமாக செயல்படணுன்ற அந்த ஒரு சூழல் வந்து அவருக்கு வரும்போது அதை விரும்பலை. அவர் சுதந்திரமாக செயல்பட முடியாதுன்னு அவர் நினைக்கிறார். ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. சரிங்களா? இதை தாண்டி எனக்கு தான் அவருக்கு வந்து ஒரு உளவியலாக நான் கேட்டிங்கன்னா, ஒரு நல்லது செய்ய வரும்போது நம்ம ஏன் வந்து இவ்வளோ சிரமங்களை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்றத அவராக ஒரு முடிவு பண்ணி எச்சரிக்கை உணர்வோடு அவர் வந்து விலகிறார். இப்படி ஒரு 4 விதமான காரணங்கள் இருக்கும்போது இரவு பகலாக யோசித்து பார்க்குறாரு, இது நமக்கு சரியாக வராது அப்படின்ற முடிவு பண்ணி எச்சரிக்கை உணர்வில் பின்வாங்கிறார். அவர் அரசியல் கட்சி தொடங்கியிருந்தால் நீங்கள் சொல்லலாம், கலைக்கணுன்ற பிரச்சனை வரும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அரசியல் கட்சி தொடங்கிட்டா அது கலைக்கணுன்ற பிரச்சனை வரும். கலைக்கணுன்ற பிரச்சனையே கிடையாது. புரியுதா சொல்கிறது? அதனால் இதுதான் உண்மையான காரணம். பயந்துலாம் கிடையாது, பயந்து பின்வாங்கிற அந்த என்ன கிடையாது. எச்சரிக்கை உணர்வில் அவர் என்ன செய்கிறாரு, வேணான்ற முடிவுக்கு வந்துடுறாரு. எண்ணம் இருக்குது, அறிவிக்கிறாரு. ஆனால் இது வந்து இந்த மாதிரியான ஒரு சிக்கல்லாம் வரும். ஆனால் சில பேர்லாம் சொல்கிறாங்க சார், தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் சில பேர் சொல்கிறாங்க, திமுகவும் அழுத்தம் கொடுத்துச்சு, பாஜக ஒரு பக்கம் பான் அழுத்தம் கொடுத்துச்சு, திமுக சார் நல்லா புரிஞ்சுக்கணும் சார். இங்கே எல்லாருமே ஒரு விஷயம் நல்லா சொல்லுங்க, சாதக பாதங்களோட பேசுறதை நான் விரும்பலை. ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாங்கன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா சிகப்பு கம்பளம் போட்டுலாம் வரவேற்புலாம் கொடுக்க மாட்டாங்க. சார் வாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. சில பேர் இருக்கிறாங்க அரசியல்லையே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் கட்சினாக்கா நாகரிகம் கருதி நாங்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் திரும்ப கூட சொல்லுவார், யார் அரசியல் கட்சி தொடங்கினாலும் முதல்ல வாழ்த்து சொல்கிறவர் அவராக தான் இருப்பார். புரியுதா சொல்லுது? அரசியல் வாழ்த்து சொல்கிறது வேறு, சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறது வேறு. இப்போ பொதுவாக இவங்களை கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி தொடங்கினா யார் வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வெறுப்பாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். அரசியல் கட்சி இது வந்து ஜனநாயக நாடு, யார் வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம் அப்படின்னு ஒரு டைலாக் சொன்னாங்கன்னா நீங்கள் அரசியல் வர்றது அவங்க விரும்பலன்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? வாழ்த்து சொல்லிடுறதுனாலேயே வந்து வரவேற்கிறாங்கன்ற பொருளும் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போது இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க சார், தொழிலாகவே எடுத்துப்போமே, நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, எதற்கே ஆப்போசிட்டாக ஒருத்தர் கடை போடுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு பெட்டி கடை நடத்துறீங்க, ஆப்போசிட்டில் பெட்டி கடை தான் நேராக போயிட்டு கை குலுக்கிட்டு வரீங்களா? வாழ்த்துக்கள் சார், நல்லா பிஸ்னஸ் நடக்கணும்னு சொல்லுவீங்களா? இயல்பாக பேசுங்க, இயற்கையாக உண்மையை சத்தியத்தை பேசுங்க. ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போது இன்னொரு அரசியல் கட்சி என்ன செய்வாங்க, வெல்கம், வாழ்த்துக்கள், சூப்பர், வெளிப்படையாக சொல்லுவாங்க. ஆனால் உள்ள வேற, அவ்வளோதான். புரியுதுங்களா? அதனால திமுக வந்து மிரட்டுச்சின்னு சொல்லுது. மிரட்டுச்சுன்றது வேற, புரியுதா சொல்லுது? அழுத்தம் கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்கலாம் கிடையாது. கட்சி தொடங்கணும்னு முடிவு பண்ணால், அப்போ நான் கேட்டேன், எம்ஜிஆர் அரசியல் கட்சி தொடங்கும் போது திமுக என்ன சொன்னாங்க, வெல்கம் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படி கை கொடுக்கலாங்க. போயிட்டு இங்கே அரசியல் கட்சி பல பேர் அரசியல் கட்சி தொடங்கிருக்கும் போது யாரும் வந்து சிகப்பு கம்பளம் போட்டுலாம் வரவேற்க மாட்டாங்க. அது எல்லா அகில இந்திய கட்சியாக எடுத்துங்க, லோக்கல் கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் எடுத்துங்க. அதுவும் குறிப்பிட்டு ஒரு கருத்தியல் மோதல் வந்து பார்த்தீங்கன்னா உச்சகட்டத்தில் வந்து ஒருமையில் பேசின காலகட்டம்லாம் இருக்குது, இப்போவும் கூட இருக்க. அதனால் வந்து அப்போ பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெல்கம் பண்ணிட்டாங்களா? நான் கேட்குறேன். பிஜேபி வந்து ரஜினி சார், இப்போ பாண்டவே கேட்குறேன், ரஜினி சார் நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கிட்டீங்க சார், வாழ்த்துக்கள் சார் அப்படி சொன்னாங்களா? என்ன சார் நீங்கள் திமுக அழுத்தம் கொடுத்தது, பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றுதா? பிஜேபி ரஜினிகாந்த் அவருடைய அரசியலை வந்து சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்பு கொடுத்தாங்களா? ரஜினிகாந்த் அவருடைய கூட்டாளியாக அவர் வந்து கட்சி தொடங்கும் போது அவர் கூட சேர்ந்து இருந்த நபர்களும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான அச்சுறுத்தல் கொடுத்தாங்க. அதுவும் தமிழறிவு மணின்னு சொல்லணுமா? தமிழறிவு மணி வந்து திமுகவுக்கு எதிரான மனநிலை உள்ளவர். ஏதாவது ஒரு சொன்னார், எதை தின்னா பித்தம் தெளியும்னு சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடி பேசுகிறான்.
என்னன்னு எதை தின்னா பித்தம் தெளியும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். காரணம் என்ன, எப்படியாவது திமுகவை வீழ்த்தணும். அது எது கிடைச்சாலும் கையில் கிடைச்சாலும் பரவாயில்ல. இந்த கிராமத்தில் மாடு வந்து பயிரை மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஒருத்தர் திப்புன்னு ஓடி போனான். இது அந்த மாடை எப்படியாவது விரட்டணும், கல் எடுத்து வச்சு விரட்டணும். கல்லை எடுக்கிறேன்னு போயிட்டு மலத்தை எடுத்துட்டான். கல் ஷேப்பில் இருந்திருக்கு மலம். உடனே அந்த கல் எடுக்கணும்னு சொல்லிட்டு மலத்தை கையை எடுத்துட்டான். அந்த கதை தான் அவன் கதை. யார் கதை? தமிழ் மணியன் கதை. உலகத்திலேயே வந்து நல்லா பார்த்துங்க, ரஜினிகாந்த் யாரெல்லாம் கூட வச்சுருந்தாருன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். உலகத்திலேயே ரஜினிகாந்த் நல்லவர், வல்லவர், நல்ல சிந்தனை உள்ளவர், நல்ல இதயம் கொண்டவர், எந்த சந்தேகமும் தேவையில்லை. தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமாவின் ஒப்பற்ற தலைவர், எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் கூட இருந்தவங்கள அழுத்தம் கொடுத்தாங்க. மிரட்ட முடியாது ரஜினிகாந்த். என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு விதமான இப்போ தமிழர் மணின்னு எடுத்துங்களேன், திமுகவை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லக்கூடியவற்றை நீங்கள் அப்படியே நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு செயல்பட்டீர்களானால் நீங்கள் இந்த ஆண்டே நீங்கள் 2021 நீங்கள் முதலமைச்சர் ஆவதற்கான பிரகாசமான வாய்ப்பு. நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். அவர் ஒரு பக்கம், அர்ஜுனாமூர்த்தின்னு ஒருத்தர். அர்ஜுனாமூர்த்தி என்றவர் பிஜேபி RSS சொல்கிறார். அவருக்கும் இவருக்குமே வந்து 7ஆம் பொருத்தம். இவர் காங்கிரஸை பின்தொடர்ந்து வந்தவர். உலகத்திலேயே வந்து காந்தி பேரில் இயக்கத்தை கட்டிட்டு அதை கலைச்சிட்டு காமராஜர் பேரில் மாற்றின ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான். அதையும் கலைச்சிட்டு கொண்டு போய் நம்ம GK வாசன் கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்துட்டார். உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரியான ஒரு ஒப்பற்ற பெரிய லீடர் அவர். அவரோட சேர்ந்து தேர்தலில் போட்டி அர்ஜுனாமூர்த்தி தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு. ஆமாம், போட்டியிட மாட்டேன். அர்ஜுனாமூர்த்தி சேர்த்த நபர்கள், அதாவது நேர்மையானவர்களும் நீங்கள் சேர்த்துக்கணும் தான் சார், நான் இல்லைன்னு சொல்ல. நேர்மை என்பது முதல்ல இதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போகிறேன். ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நான் இதை வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு அட்வைஸ்லாம் பண்ண முடியாது. ஒரு பெரிய அவர் வந்து பெரிய கல்ட்டு, பெரிய ஆளுமை இருந்தாலும் வந்து நேர்மை என்பது என்னன்னு கேட்டால் லஞ்சம் வாங்காமல் இருந்தால் நேர்மைன்னு சில பேர் நினைக்கிறாங்க. உண்மைதான். ஆனால் அது மட்டும் கிடையாது. உங்களுடைய செயல், உங்களுடைய நடவடிக்கை அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா நேர்மையாக இருக்கணும். தமிழர் மணியன் வந்து பணம் வாங்காத, லஞ்சம் வாங்காத நேர்மையானதாக இருக்கலாம். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் பாருங்கள். காங்கிரஸ், நான் சொல்கிறேன், காங்கிரஸோட செயல்பட்ட மனிதர் அர்ஜுனாமூர்த்தி யார்? RSS நபர். இவர் எப்படி அவரோட இணைய முடியுது? அதுவே கொள்கை வேறு, பிஜேபி கொள்கை வேறு, காங்கிரஸோட கொள்கை வேறு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்றீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகுறீங்க. எதுக்காக? திமுகவை வீழ்த்துங்க. என்ன சார், விதை நெல் எந்த விவசாயி விதை நெல்லை தின்னுவானா சார்? பொங்கி அரிசியாக்கி சாப்பிடுவானா சார்? தமிழர் மணியாக அப்படி தான் விதை நெல்லை சாப்பிடக்கூடிய விவசாயி. கொள்கை என்பது என்ன சார்? உங்கள் கொள்கை என்ன? காங்கிரஸோட கொள்கை என்ன, பிஜேபியோட கொள்கை என்ன சார்? எப்படி சார் நீங்கள் வந்து 2 பேரும் மிங்கிளாக முடியும்? எப்படி 2 பேரும் இணைய முடியும்? இப்படி 2 பேரும் இணைஞ்சு தான் அவங்களுக்கு ஆலோசனை சொன்னாங்க. அதை கடந்து ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள்லாம் போயிட்டு அவருக்கு ஆலோசனை சொல்லும்போது அவருக்கு சில விஷயங்கள் சொல்லும்போது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பிரமிப்பாக பார்க்குறாரு. அரசியல் என்பது ஏதோ மக்களுக்கு சேவை செய்கிறதுன்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து இவ்வளோ வந்து ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கா? அப்புறம் அதை பார்க்குறாரு. அதை கடந்து மற்ற கட்சிகளுடைய விமர்சனங்களை எதிர்கொள்ளும் போது இது நமக்கு வேண்டாம், ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை நம்ம இழக்கக்கூடிய சூழல் வரும். அதை தாண்டி குடும்பத்தினுடைய மீதான விமர்சனங்கள் இதையெல்லாம் பார்க்குறாரு. குடும்பத்தின் மீது தாக்குதல்கள் இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலே இப்படி இருக்கும்போது அப்போ இன்னும் வந்து இது வந்து சிக்கலை ஏற்படுத்துன்றதால அவர் என்ன செய்கிறார் கேட்டிங்கன்னா ஒரு எச்சரிக்கை உணர்வோடு வந்து பின்வாங்கிறார். இவ்வளோதானே தவிர அவர் யாரும் மிரட்டலாம் கிடையாது. சில விஷயங்கள் உள்வாங்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ தூரத்தில் இருக்கும்போது தெரியல சார், நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது, தூரத்தில் இருக்கும்போது தெரியல, கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எதவாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பனி பெய்யுது, அந்த நெருப்போட தணல் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனியை வந்து எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிட்ட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து சூடாக தகன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் அது கை வைக்கும் போது தான் தெரியுது, அப்படியே எங்கள் அப்பா கை எரிஞ்சு சாம்பலாகுது, கை ஃபுல்லாக போயிடும் போல இருக்க அப்படின்ற அந்த உணர்வில் என்னன்னு கேட்டிங்கன்னா சுடுது அப்படி எடுத்துடுறாங்க கையை. அவ்வளோதான். இது பயம்னு சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பாக பயம்னு சொல்ல. அதனால் எச்சரிக்கை உணர்வு வந்து பயம்னு சொல்லக்கூடாது. இப்போ எப்படி நான் உங்களை நீங்கள் வந்து த்ரிஷா திருமண விஷயத்தை கேட்கும் போது நான் எப்படி உங்களை டேக்கிள் பண்ணி கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா? அவ்வளோதான். அடுத்த கேள்வி போங்க. சரி சார். புஷி ஆனந்த் அவர்கள் ஆண்டாய் புஷி வேலை அடுத்த கேள்வி போயிடுங்கன்னு நினச்சேன். அடுத்த கேள்வி போங்கன்னதும்
திரிஷாவுக்கு கல்யாணத்தை பற்றி வந்து கேட்டால் நீங்கள் இதெல்லாம் வந்து சொல்கிறீங்க சார், ஏதோ நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. அடுத்தது எப்போ சார் வந்து கல்யாணம் டேட் எப்போ ஃபஸ்ட் நைட் எப்போ? அதுவும் ஃபஸ்ட் நைட் மட்டும் கேட்டால் போல எத்தனாவது நைட்டுன்னு கூட கேட்பீங்க போல இருக்கு. இல்லை சொல்கிறேன் நான், நமக்கு வந்து ஒரு விஷயம் சார் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஆண்தாய் பற்றி பேசுகிறேன். இல்லை சார், நீங்கள் இல்லை எனக்கு பயமானுச்சுன்னா திருமணத்தை பற்றி கேட்கும்போது நான் அதை அப்படியே கடந்து வரேன். இது அந்த அசிங்கத்தெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லி நான் கடந்து வரேன். நீங்கள் அடுத்த கேள்வி போது பார்த்தீங்கன்னா எங்கே பயந்துருக்கு. நான் அடுத்த கேள்வினா சார் எப்போ சார் அப்போ வந்து ஹனிமூன் எப்போ சார் வந்து தேனிலவு எப்போ சார் வந்து மகப்பேறு இதெல்லாம் கேட்பீங்களான்னு ஒரு பயம். வேற ஒன்றும் அதுதான் இருக்குது. நல்ல வேலை நீங்கள் அதெல்லாம் கேட்கல. ஆண்தாய் புசியானந்த் பற்றி ஆண்தாய் சார் நல்லா போவாங்க. அதான் அவர் என்னன்னா டி நகர் தொகுதியில் நிற்க போகிறாரு சார். நான் பாருங்கள், இந்த தமிழ்நாடு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா சித்தார்த்? வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை தெரியுமா? உண்மையிலேயே சொல்கிறேன், நம்மலாம் வெட்கப்படணும். பாருங்கள், தமிழ்நாட்டை வந்து யார் ஆளணும்னு ஆசைப்படுறான் பாருங்க. டி நகர் மட்டும் நீங்கள் சொல்கிறாதீங்க. டி நகர் கேட்குறாரு, சோழிங்கநல்லூர் கேட்குறாரு, இது இத்தனை தொகுதிகளை வந்து கேட்குறாரு. அதை தாண்டி வந்து அவர் ஜெயிச்சிட்டாருன்னா நிதியமைச்சராமா. எப்படி நிதியமைச்சர் பதவி யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்க உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். அன்பழகன் இருந்திருக்கிறாரு, நாவலர் நெடுஞ்செழி இருந்திருக்கிறாரு, கலைஞரே இருந்திருக்கிறாரு. கடந்த காலத்தில் எவ்வளோ பேர் வந்து நிதியமைச்சராக வந்து எவ்வளோ கட்டுக்கோப்பான ஒரு ஆள் புசியானந்த் அவர்கள் தன்னுடைய கட்சியில் இருக்கிறவருடைய எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தி வைக்கிறார். என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க? எனக்கு நான் வந்து டோக்கன் கொடுக்குறோம் சார், இந்த ரசிகர் மன்றத்துக்கு டோக்கன் கொடுத்து படத்துக்கு அனுப்புகிறோம் சார். பிளாக்ல டிக்கெட் கொடுக்குறோம் சார். அவனை கொண்டு போய் நிதியமைச்சர்னு பேசுகிறீங்களே, உங்களுக்கு என்ன மனசாட்சி? ரெண்டாவது அவன் தமிழ்நாட்டுக்கும் அவனுக்கும் என்ன சார் சம்மந்தம் சார்? நிதி இந்த கதெல்லாம் பேசக்கூடாது. ஒரே வார்த்தை தமிழ்நாட்டுக்கும் புசியானதுக்கு என்ன சம்மந்தம்? ஒரே கேள்வி. அதான் எனக்கு புரியல. பாண்டிச்சேரியில் பிறந்தோம் சார். ஆதார் கார்டு மாற்றிக்கிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி நகரில் நிற்பானா? என்ன சார் இது? தமிழ்நாடு தான் வேட்டக்காரடா அவங்களுக்கு? நான் கேட்குறேன். வரவன் போகிறவங்களாம் வந்து ஆண்டு சார். ஆனால் சட்டப்படி அப்படி பண்ண முடியாது இல்லை சார். வரவன் இவன் யார் சார்? முதல்ல புசியானது யார் சார்? இந்த ஸ்டேட்டுக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. பாண்டே ஒரு பக்கம் என்ன சொல்கிறான், அதிரி புதிரி வெற்றி கிடச்சிரும் அப்படின்றான். சரியா? அந்த அலைன்ஸ்லையாவது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கேண்டிடேட்டு வந்து அதான் கூட்டணிக்கே வராமல் தனிச்சு நிற்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை சார், அதுலையாவது முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அதில் வந்து நிதி அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது யாராவது வந்து ஒரு பெரிய மேதைகள் இருக்காங்கல்ல, திண்டுக்கல் சீனிவாசன் போன்ற மிகப்பெரிய பொருளாதார மேதைகள்லாம் இருக்கிறாங்க. அதில் செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் பொருளாதார மேதைகள். அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க இந்த மண்ணில் பிறந்திருக்கிறாங்க. புரியுங்களா? சொல்லுவீங்க நான் இவங்கெல்லாம் வந்து மடையெல்லாம் சொல்கிறீங்களான்னு வைங்க, சரிங்களா? ஆனால் வந்து ஒரு விஞ்ஞானி சார். அவர் எடுத்த ஒரு விஞ்ஞானி சார். இது எங்கள் ஊர் சயின்டிஸ்ட். அவர் சயின்டிஸ்ட்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறிவியல் விஞ்ஞானி. அவர் வேறு வந்து என்ன சொல்லி கேட்டால் வந்து இயற்கை விஞ்ஞானி. இந்த மாதிரி பல விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. இவர் திண்டுக்கல் சீனிவாசன் இயற்கை விஞ்ஞானி, அவர் வந்து அறிவியல் விஞ்ஞானி. இந்த மாதிரி வந்து இவர் தாவரவியல், அவர் வந்து வேதியியல், இயற்பியல். அவர் இயற்பியல், வேதியியல், வந்து இந்த மாதிரி வந்து உயிரியல், இந்த மாதிரி பல விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. நீர் வற்றாமல் இருக்கிறதுக்கு என்ன கர்மமோ நான் என்ன சொல்ல, நீர் வற்றாமல் இருக்கிறதுக்கு 64 லட்சம் செலவு. சரி சார், அதெல்லாம் 10-15 தெருமா அதுதான் சார். அதில் தான் வந்து அவர் பேர் எடுத்ததேன்னு வச்சுக்கலாம். புகழே வந்து அதானே அவருக்கு. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க ரைட். ஆனால் அவங்களெல்லாம் மிஞ்சி தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒருத்தர் நிதி அமைச்சராக கொண்டு வரதுக்கு வந்து பிளான் பண்ணால், அதுவும் எனக்கு என்ன வருத்தம்னா பாண்டிச்சேரியில் போய் நின்று நீ ஜெயிச்சு வந்து அங்கே என்னமா ஆயிட்டு போ. இது அந்த ஜனங்களாச்சு நீ ஆச்சு. ஏன்னா தமிழ்நாடு தான் அவ்வளோ இதுவாக இருக்குன்னு நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் எப்படி சார் போட்டிடலாம்? முதல்ல பாண்டிச்சேரி சார். அவன் ஸ்டேட்டே கிடையாது சார். இந்த ஸ்டேட்டே கிடையாது சார். பாண்டிச்சேரியில் நின்னா சிஎம் ஆயிட்டார்னா என்ன பண்ணுறது தெரியாது சார். அதனால தான் டி நகர் வந்து சார் அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஆயிடுச்சு. சரி இருங்க, உங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து கால சூழல் தான் சொன்னேன். கால கொடுமை. சீமான் பாணியில் சொன்னால் கால கொடுமை. வேறு தான் செய்ய முடியும். அப்படியே நின்று வேதனையாக தான் இருக்குது. சிலத்தில் சீரியஸாக தான் பேசுகிறேன் நான் இப்போ கூட. ஏன்னா என்ன தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? வரவும் போகிறலாம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கண்ணா. இப்போ தான் தெரியுது இவன் பூர்வீகமே வந்து ஆந்திரா. யாருக்கு? புசியானந்துக்கு. விஜய்க்கு அவங்க பாட்டி இருக்காங்க. விஜயோட பாட்டி இருந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்டியோட தங்கை வந்து 108 வயசான் உயிரோட இருக்குதான். என் பேரனை பார்க்கணும். அவன் பேரனை 6 மணிக்கான சூழ்ந்து கிடக்குறான் இங்கே. எது என் பேரனை பார்க்கணும். சரி, பேரனை பார்க்கணும் விடாத, என் பேரனோட புதிய மருமகளை பார்க்கணும். யார்? திரிஷா. ஆமாம், புதிய மருமகளை அவன் பார்க்கணும். எப்போ கல்யாணம்? ஓரளவு கல்யாணத்துக்கு வரலாம்.
மே மாதத்துக்கு பிறகு கல்யாணம் நடக்கும்போது பாலக்காடு பூர்வீகம் என்ன பூர்வீகம்னா அது ஆக மொத்தம் அப்போ பார்த்தீங்களா, பாலக்காடு பூர்வீகம். அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். ஆந்திராவை சேர்ந்தவன் முதலமைச்சர், பாண்டிச்சேரியை சேர்ந்தவன் நிதி அமைச்சர். நல்லா இருக்குடா நீங்கள் பண்ணுறது. இது மக்கள் தான் தெளிவாகணும். நியாயமா இது? மனசாட்சி வேணுமா சார்? அப்படி பார்த்தா நீங்கள் சீமானுடைய கருத்தை வழிமொழிகிற மாதிரி இருக்குது சார். வழிமொழி என்ன தப்பு? என்ன தப்பு? இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது பின்ன வழிமொழி தான் ஆகணும், கட்டாயம், நிச்சயம், நிர்பந்தம். பின்ன என்னங்களா நினச்சிருக்கீங்க? பாண்டிச்சேரியில் இருக்கிற வந்து எப்படி சார் நிதி அமைச்சர் ஆகணும்? ஆந்திராவில் வந்துட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்டராபேட்டே எங்கே சொல்கிறாங்க அவங்க பூர்வீகம், விசாகப்பட்டினமா எங்கே வந்து அவங்க. அப்போ கோயம்புத்தூர் சார், கோயம்புத்தூர் மாப்பிள்ளன்றது வேற சார், அது படம். அதை கொண்டு வந்து இதில் சேர்க்காதீங்க சார். கோயம்புத்தூர் அவருடைய பூர்வீகம் தானே சார்? கோயம்புத்தூர்லாம் கிடையாது சார். வணக்கம்ண்ணா. அது கிடையாது. என்ன பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரான்னு பேசுகிறாங்க. இப்போ ஆக மொத்தம் தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது சார். ஆனால் நான் தான் முதலமைச்சர்ன்றான் ஒருத்தர், நான் தான் நிதி அமைச்சர்ன்றான்னா பார்த்துங்க. யாரா செகண்ட் நம்பர் 2 யாரான்னு கேட்டிங்கன்னா, இவனோ நாவலர் நெடுஞ்செழி மாதிரி நெஞ்சு நிற்கிறான். யாரு? புஷியானது. ஏன்னா தலையில் ஃபுல்லாக களிமண் வச்சுட்டு எப்படா நீ பட்ஜெட் போடுவ? இது பட்ஜெட் எப்படி போடுவ? இது என்னடா வந்து பார்த்தீங்கன்னா மண்வெட்டி வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆற்று மணலை வெட்டுற விஷயமாடா. ஃபுல்லாகவே களிமண் தான் சார் மண்டியில். 4 அறிவோ 4 அறிவோ அவ்வளோதான் இருக்குது. 5 அறிவு 5 இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். 5 இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 அறிவு கம்மியாக இருந்தால் கூட. இவனுக்கு 4, 4.5 இவ்வளோ தான் இருக்குது. இவன் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணுறது அவ்வளோ எளிதா? அது எவ்வளோ வந்து சிரத்தை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிந்திக்கணும், எவ்வளோ ஆளுமைகள் இருக்கணும், ஆற்றல் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ அறிவு இருக்கணும். ஆனால் வந்து ஒரு காகிதம் பொறிக்கணும்னு வந்து பிளாக்ல டிக்கெட் விற்றவன் இப்படியா இருக்கும்? சினிமாவில் கூட இந்த மாதிரி இருக்காது சார். சினிமாவில் கூட அந்த அமைச்சர்லாம் ஓரளவுக்கு டீ நகரில் அவர் நிற்கிறார் இல்லைங்களா, அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஒன்றே வச்சுக்கிறேன், நீங்கள் நிற்கிறான் இல்லை உட்காடுறான் இல்லை படுத்துக்கிறான் நமக்கு அது கிடையாது. இவன் அடிப்படையில் இவன் யார்? இவன் இங்கே நிற்கிறதுக்கு அனுமதி கூடாதுன்னா நீ நிற்கிறான். இவன் அடிப்படையில் இவனை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வந்து பொட்டை கட்டி இவனை அனுப்பிச்சிடணும் சார். துரத்தி அனுப்பிச்சிடணும் இவனை பாண்டிச்சேரிக்கு. அங்கே போய் நின்றுடா போடான்னு. ஒருத்தர் வில்லிவாக்கத்தில் நிற்கிறேன்றான். வில்லிவாக்கத்துக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. வில்லிவாக்கம் வில்லன்னு போஸ்டரில் அடிச்சு விட்றாங்க. இப்போ புரியுதா? வில்லிவாக்கம் வில்லங்கம். இப்போ புரியுது? வில்லிவாக்கம் வில்லன் அவன் இருக்கான், இன்னொருத்தான். அவன் 2 பேரும் தெரியல அவங்க 2 பேரும். ஒருத்தன் வந்து லோலாய் மணி வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு பேரை மாற்றிட்டான். அம்மா மேகலை அப்படின்றதோ வடிகள் கூப்பிடாது இருக்கா. இது 2 பேரும் பொண்ணு கட்டு போராடுவாங்க 2 பேரும். யாரு? வடிகளுடைய தங்கையை கட்டு அம்மா மேகலை அப்படின்றதோ பொத்தி வளர்த்தி அந்த மாதிரி தான் வந்து இருக்காருங்க. அவன் இன்னொருத்தன் ராஜமோகினி ஆயிட்டான். ராஜமோகினி 2 பேரும் போய் பாம்பே போயிட்டு வந்துட்டானுங்க. அவங்க அடிச்சாடி தாங்க கடுமையாக இருக்குது சார். கடுமையெல்லாம் கிடையாது, கிடுமையாது. என்ன காமெடியாக பண்ணியிருக்கீங்க நீங்கள்? நான் கேட்குறேன், கட்சியாது சும்மா அந்த மனுஷனை போய் நோண்டி விட்டீங்க. யார்? ரஜினிகாந்த். அவர் பார்த்து அமைதியாக தான் இருந்தார். சும்மா அந்த சீண்டி விட்டீங்களா இல்லையா சார்? நோண்டது வில்லிவாக்கம் இல்லைன்னு தான் சார் அது பண்ணது சார். என்ன நான் சொல்கிறேன், யாராவது கொஞ்சமாச்சும் வேணும். இப்போ அதை சீண்டி விட்டீங்க, அது கடைசியில் அது எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா? நீங்கள் சீண்டி விட்டீங்களா? டிஎம்கே தரப்பில் மிரட்டினாங்க, தேன்கூட்டில் கை வச்ச மாதிரி. கடைசியில் அது என்ன ஆச்சுன்னா, இப்போ அதில் கூட ஆனந்தம் இது சொரிஞ்சதில் கூட பார்த்தீங்கன்னா ரணமாயிடுச்சு. அதில் கூட சுகம் காண்றானுங்க. என்னன்னா இவங்க சீண்டி விட்டானுங்க. டிஎம்கே தரப்பில் எந்த மறுப்பும் சொல்லவே இல்லை. அவங்க அமைதியாகிட்டாங்களா? அங்கே இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவ்வளோதான். யார்? சுனில். அவர் தான் சென்ட்டான், இதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் நாங்கள் வெயிட். அப்படியே அமைதியாகிட்டாங்களா? அப்போ அந்த அமைதி சம்மதம்ன்றப்பெல்லாம் ஆயிடுச்சா? பேச்சுக்கு சொல்கிறேன். ஆமாம், நீ ஏதாவது மறுப்பு தெரிவிச்சுக்கணும். அது மாதிரிலாம் சம்பவம் நடக்கவே இல்லைங்க, கலைஞருடைய வந்து நண்பருங்க, ஸ்டாலினுடைய நண்பருங்க அவர் அப்படின்னு சொல்லி மறுக்கவே இல்லை. இப்போ அது என்ன ஆச்சுன்னு கேட்டால், அவங்க இவங்க எதிர்ப்பு தெரிவிக்க, எடப்பாடி பழனிசாமி, அந்த நயினார் நாகேந்திரன், பாண்டே, இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க. இப்போ அதுக்கு என்ன சொல்லிட்டாரு, ஒரு நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கை விட்டார். நன்றியில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அப் டு பாண்டே வரைக்கும் வரும்போது அப்போ என்னாச்சுன்னு கேட்டால் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தான் ஒரு கணக்கு ஓடிட்டு. அதை நக்கீரன் கோபாலம் வராரு. நக்கீரன் கோபால் வந்து திமுக கிடையாது, ஒரு பத்திரிகையாளர் தானே. அப்போ இந்த இடத்துல கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அண்டு நயினார் நாகேந்திரன் வரும்போது அப்போ அந்த அலையன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து விட்டார் போட்டேன். நியாயமான செஞ்சிடணும்.
இவங்களும் அதை வந்து மறுத்துடணும். அதை தாண்டி இன்னொன்று இருக்குது, 2 சப்ஜெக்ட் இருக்குது. அவன் ஆதவன் நான் சொன்னதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று மிரட்டினாங்க சொல்கிறது, இன்னொன்று அண்ணாத்த படத்துக்கு இவர் சைன் பண்ணார். 2 ஆயிடுச்சு இல்லை? அட்லீஸ்ட் அதை படக்குழுவாவது தயாரிப்பார் கலாநிதி மாறன்ற அந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த சன் பிக்சர்ஸ் கேடி பிரதர்ஸ், என்ன கலாநிதி அண்ட் தயாநிதி, அவங்க தரப்புலேருந்து யாராவது ஒரு மறுப்பு தெரிவிச்சிடணும். அது சொல்ல கரெக்டுங்களா? அவங்க அங்கே ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன பண்ணுறாங்களா? இப்போ அது என்னாச்சுன்னா, இப்போ சீன் இப்படி கிரியேட் ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம தான் பேச முடியும் சித்தார்த். நம்ம வந்து யார்கிட்டையும் வந்து அசைன்மெண்ட்டில் போயிட்டு பல லட்சங்கள் வாங்கிட்டு பேசலை. பொதுவாக நம்ம பேசுவோம், நேர்மையாக பேசணும். நான் ரொம்ப நேர்மையாக பேசணும்னு நினைப்பேன். இந்த இடத்துல டிஎம்கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தூங்கிட்டான். இப்போ சீன் எப்படி கிரியேட் ஆயிடுச்சுன்னா, எடப்பாடி, நயினார் நாகேந்திரன், பாண்டே இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றி சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அவர் இப்போ ரஜினி ரசிகர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, என்னண்ணே அண்ணா எங்கள் சப்போர்ட் வந்து நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக சொல்கிறது தானே. ஆனால் நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்கண்ணா, எங்கள் தலைவர் வந்து எங்கள் ஆதரவு பிஜேபிக்கு தான். ஆனால் எங்கள் ஆதரவு வந்து நான் ஏடிஎம்கேக்கு வந்து ஆனால் இப்போ போட போகிறோம். நாங்களாம் ஓட்டு போகிறதுக்கு ஏடிஎம்கே ஓட்டு போடுறது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இவன் யார் ஆதவர்ஜனா? இதில் என்னடா கண்ட நீ? இதில் என்ன கண்ட? அதில் ஒரு ஆனந்தம் அடையிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டிஎம்கேக்கு வந்து நெகட்டிவாக தானங்க ஆயிடுச்சு. எப்படி டிஎம்கேக்கு ஒரு நெகட்டிவ், அதிமுக கரைஞ்சி அதிமுக வந்து டேமேஜ் ஆகி இவனுக்கிட்ட ஓட்டு வரப்போகுது. இப்போ அதிமுக ஸ்ட்ராங் ஆக்குறானுங்க. ஆல்ரெடி இங்கே கூட்டணியோட ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ஏடிஎம்கே ஸ்ட்ராங் பண்ணுறதுல உங்களுக்கு என்னடா ஆனந்தம்? இதில் ஒருவேளை டெல்லியில் இதுதான் இப்போ எப்படி இருந்தாலும் ரஜினி ரசிகர் ஓட்டு உங்களுக்கு கிடையாது. எது ஏற்கனவே கிடையாது. என்னன்னா அவன் மட்டும் ஓட்டு போடாத போவான். இப்போ அவன் என்ன சொல்லுவான் குடும்பத்தில், ஏம்மா ஓட்டை ஒருபோதும் விஜய்க்கு போட்டுறாதீங்க. அவன் மட்டும்தான் மாற்றி போடுவான். எது அவன் மட்டும் என்ன செய்வான்? கண்டிப்பாக விஜய்க்கு போட மாட்டான். ரஜினி ரசிகர் கண்டிப்பாக விஜய்க்கு போட மாட்டான் சார். அஜித் ரசிகர் ஓட்டு போட மாட்டான். ஆனாலும் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஏன்னா 5000 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்கள. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க, ஆனால் அப்படியே வந்து ஐயா எடப்பாடிக்கு போடுங்க சொல்லுவானா சொல்ல மாட்டானா? ஏன்னா அவர் தான் வந்து ஆதரிச்சாரு, அதுவும் எதிர்ப்பு தெரிவித்தார். எங்கள் வந்து ரஜினிகாந்த் அவர் வந்து இதில் ஒரு பெரிய வேடிக்கை ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இதுதான் ரொம்ப கேலிக்குத்தான விஷயம். உள்ளபடியே மிரட்டினது யாருன்னு கேட்டிங்கன்னா, மறைமுகமாகவோ அல்லது ஏதோ ஒரு செய்கையின் மூலமாக மிரட்டினது ஜெயலலிதா. உண்மையா இல்லையா? உண்மைதான். ஆனால் இவர் பயப்படலை, அது வேற விஷயம். யார் தலைவர் வந்து பயப்படலை, எதிர் சவால் விட்டார். என்ன பதிலுக்கு இவர் மிரட்டினார், தேர்தலில் மிரட்டினார். 2 வந்து பார்த்தா இப்படி விரல தூக்கி மிரட்டினார். ஓட்டு போட்டு தமிழ்நாட்டை ஆண்டவன் கூட காப்பாற்றவே முடியாது, மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் சொல்லி சொன்னார். இப்படி ஏகப்பட்ட மிரட்டல்கள், இவர் மிரட்டல் பதில் மிரட்டல் இருக்குது. ஆனாலும் ஜெயலலிதா ஒரு மிரட்டல் தானே. பாட்ஷா படத்தில் பேசின பிறகு அவருக்கு வந்து பார்த்தா பல விதமான குறைச்சல் ஆரம்பித்தாங்க. அது காலப்போக்கில் வந்து 2 பேரும் மோதிக்கிறது வந்து மூகாவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், கூப்பிட்டு வச்சு பேசி சமாதானமாக முடிச்சு வச்சிட்டார். சொல்லுது புரியுதா? இது கடந்த கால வரலாறு. அப்படிப்பட்ட அந்த அதிமுகவுக்கு தலைமை ஏற்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்த் அவர் வந்து பயப்பட மாட்டார். ஏன்னா எங்கள் அம்மாவே வந்து அவர் வந்து எதிர்த்துருக்கிறார். அது அர்த்தம் என்ன? எங்கள் அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்த்தவர், எங்கள் அம்மா முன்னாடியே சிட்டி கட்சி பேசினவர், எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்னலில் மடக்கும்போது பார்த்தீங்கன்னா இறங்கி போய் பெட்டிகளில் போய் நின்று சிகரெட்டை பற்ற வச்சவர். அப்படிப்பட்டவர் எப்படி நீங்கள் பேசுவீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எது எப்படி தான் பார்த்தா இதில் வந்து ஸ்கோர் பண்ணது இந்த மேட்டரில் நான் ஆதவர்ஜனா சொன்ன பிறகு இந்த ரஜினிகாந்த் அவர்களோட இந்த மிரட்டதாக சொல்லப்பட்ட இந்த சம்பவத்தில் இருக்குன்னா பொலிட்டிக்கல் ஸ்கோர் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா என்டிஏ கூட்டணி தான். அவ்வளோதான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பண்ணமைக்கு நன்றி சார். நன்றி.